நம் தமிழ்மொழி உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்றால் நாம் தமிழ்நாட்டிலிருந்து ஆசிரியர்களை அனுப்பி அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆவணம் செய்யப்படும். அதே மாதிரி மற்ற மாநிலத்து மொழிகளும் தமிழ்நாட்டிலே கற்றுக் கொடுக்க அந்தந்த மாநிலத்திலிருந்து ஆசிரியர்களை இங்கே நியமித்து அவர்கள் தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். இங்கு இந்த மொழிகளை கற்றுக் கொடுக்கணும். அது முழு மொழி இதுவாக அல்ல, விருப்ப பாடமாக கற்றுக் கொடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டிலே அனைத்து பள்ளிகளும் அரசுடைமை ஆக்கப்படும். தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் எதுவுமே கிடையாது, அனைத்தும் அரசுடைமையாக்கப்படும். அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மாநில மொழிகளை அந்தந்த மாநில ஆசிரியர்களை கொண்டு அவர்கள் தான் சம்பளம் கொடுக்க வேண்டும். இங்கு மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே அம்மொழி விருப்ப பாடமாக அவர்களுக்கு இருக்கும். ஆனால் தமிழ் மொழி எழுத படிக்க முழுமையாக தெரிந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டுமே இங்கு நியமிக்க வேண்டும். அதே மாதிரி இப்போ மலையாளம் தெரிஞ்சால் மலையாள மொழியும் தமிழ் மொழியும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் தான் அங்கே நாம் ஆசிரியர் நாம் சம்பளம் கொடுப்போம். அது மாதிரி அம்மாநில மொழி ஆசிரியர்கள் அவங்க சம்பளம் கொடுப்போம். இப்படி இந்த மொழி பிரச்சனைகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்பொழுது உருவாக்கும்போது அங்கீகரிக்கப்பட்ட எழுத்து வடிவம் கொண்ட அனைத்து மொழிகளையும் அனைத்து மாநிலம் தாய்மொழிகளையும் அவரவர் தாய்மொழியில் கற்க அவர்களுக்கு உரிமை உண்டு. அதை நாம் தடை செய்யக்கூடாது. தமிழ்நாட்டின் முதல் கையெழுத்தான். தமிழ்நாட்டிலே அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் அரசுடைமையாக்கப்பட்டு அனைத்தும் இலவச கல்விதான். கட்டாயமாக தமிழ் பாடம்தான் செயல்படுத்தப்படும். தமிழ் பாடம் கட்டாயமாக்கப்படும். நீ எவ்வளோ பெரிய கல்லூரியில் இருந்தாலும் சரி, அது வைக்கலாம், அது எல்லாம் தமிழ் பாடமாகத்தான் இருக்கிறது. நீ விருப்ப பாடமாகத்தான் உன் தாய்மொழி எடுத்துக்கலாம், ஆங்கிலத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது சட்ட முடிவு. ஒன்று, ஆட்சி அமைந்தவுடன் பொதுமக்களுக்கு பொதுப்பணித்துறையிலே திட்டங்கள் உருவாக்கப்படும். பொதுவாக தமிழ்நாட்டிலே எதற்கும் வரி கிடையாது. வரி என்ற வார்த்தை அகற்றப்படுகிறது. போக்குவரத்து பொதுவான போக்குவரத்துக்கு டோல் கட்டணங்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு தமிழ்நாட்டிலே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு தமிழ்நாடு எல்லை உட்பட்டு டோல் கட்டணங்கள் கிடையாது. இது மத்திய கவர்மெண்ட் திட்டமிடா மாங்காய் மடையா நீ என்னடா சொல்லியிருக்கான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கேட்கணும். மத்திய கவர்மெண்ட்டுக்கு மாநில அரசாங்கம் அந்த வரிகளை கட்டிவிடும். நம் தமிழ்நாட்டிலே போக்குவரத்துக்கு சாலை வரி கிடையாது. அதே மாதிரி நிலம் வரி, வீட்டு வரிகள் கிடையாது. தண்ணீர் வரி கிடையாது. ஒரு அரசு பொதுமக்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க வேண்டியது சாலை போக்குவரத்து வசதி, இருப்பிட வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி. அப்போ இதில் வரிகள் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இது எத்தனையும் எப்படி நீ அரசு நிறுவனம் மத்திய கவர்மெண்ட்டில் இப்போ இவங்க நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் அனைத்துலையுமே 75-80% மத்திய கவர்மெண்ட்டிலேருந்து தான் வாங்கி இந்த அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து வாங்கக்கூடிய நிதி எந்த திட்டத்துக்கும் பயன்படுத்துவதில்லை, கொடுப்பதில்லை, மக்களுக்கு போய் சேருவதில்லை. தேவையில்லாத திட்டங்களை கொண்டு தேவையில்லாத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட கட்சிகள். நன்றாக சிந்தியுங்கள்.